this is Akash, this is Deepika, and our other teammate is Aldi Kramer, he was absent. Okay. And we have done a model hexagonal prism. Okay. The question is a hexagonal prism with a base side of 40 mm. Base side is 40 mm. Base side is 40 mm, sir. Okay. And Okay. height of Okay. 100 mm. Height is 100 mm, sir. Okay. It is resting on its base on horizontal plane. Horizontal plane. HP plane la it will be placed. Okay. Next. And we have to show the projections when one of its rectangular face Okay. is parallel to the vertical plane. Parallel. One face is Rectangle face. Okay. Okay. Parallel to the vertical plane. Okay. Next. parallel. Okay, sir. இப்போ டாப் ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த பாசிபிலிட்டி பார்த்தா ஒரு லைன் அந்த Okay. லைன் அந்த டபுள் ஃபேஸ் தெரியும். From front view, just 3 lines. Okay. டாப் வியூ மீன்ஸ் ஓவரால் வியூ. Overall, which is your object external. Yes, sir. Okay. Side view சைடு வியூ ஆல்சோ 3 லைன்ஸ் சார். and the same 3 lines, which will be replicated in rectangular space, right? Yes, sir. Okay. You have mentioned your question, which is 100 mm and 40 mm. Okay, wow. But இங்கே நம்ம 40 mm மெஷர் பண்ண மாட்டோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 100 mm அப்படின்னா mm எவ்வளோ தூரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். பட் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் வெரி ஸ்மால். அப்போ நீங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க? ஹவு டு யூ கன்வெர்ட்? சென்டிமீட்டர். அப்போது இது வந்து 100 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா? 10 சென்டிமீட்டர். ஓகே, தட் இஸ் வாட் மை கொஸ்டின். ஹவு டு யூ கன்வெர்ட் mm into cm? ஐ மீன் millimeter into centimeter. 1 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். 1 centimeter is equal to 10 millimeter. correct? 200% sure? Yes, sir. Okay. Okay. Did this object, right? What is this material? Cardboard. Which means carbon and தெரில. அட்டைப்பெட்டி. Cardboard யூஸ் பண்ணியிருக்கீங்க. The same question to your batch also. Why you are choosing cardboard? Easy to? சார் இது வந்து பேப்பரில் செஞ்சால் அது கோல்டு கிடைக்காது. இதே நம்ம தர்மாக்கோல் வச்சா நமக்கு ரிஃபைனோட ஷேப்பில் இது நம்ம உடைவாயிருக்கும். Okay. கார்போர்ட்னா நமக்கு ஏற்ற ஷேப்பில் நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்போ உட்டன் போகலாமே. உட்டன் இதோட ஸ்ட்ராங்காக இருக்குமே. இஃப் யூ சஜஸ்ட் டு ஸ்ட்ராங், நான் நெக்ஸ்ட் கொஸ்டின், உட்டன் தான் இதோட ஸ்ட்ராங் கரெக்டுங்களா? காஸ்ட் ஓ, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவா? ஓகே ஓகே. நீங்கள் காஸ்ட்னு சொன்னால கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் திஸ் காஸ்ட்? 50 rupees. ஜஸ்ட் 50 rupees. 50 rupeesக்கு உங்கள் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கீங்க கரெக்டாக? 50 rupeesக்கு ஒரு அசைன்மெண்ட்டா? கப்ஸ் வாங்கின 50 rupees. Okay. அப்போ ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 50 rupees. பட் உங்களோட ஒர்க்கு இட்ஸ் வில் பி ஆல்சோ யுவர் காஸ்ட்டில். அதுலேயே காஸ்ட் எஃபெக்ட் பண்ணல. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்கணுன்னு என்ன பண்ணுவாங்க? மெட்டீரியலுக்கு மட்டும் காசு சொல்ல மாட்டான், ரைட்? அவங்களோட ஒர்க்கு ப்ளஸ் நீ 50க்கு வாங்கியிருக்க அப்படின்னா அதை 60க்கு விற்கணும் கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு செல் திஸ் ஆப்ஜெக்ட் கரெக்டாக? நீ 15 சொன்னீங்கன்னா யுவர் லாஸ், யுவர் ஆப்ஜெக்டும் லாஸு, மணியும் லாஸ். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இட் வில் பி பிளேஸ்டு ரைட் ஹியர். ஓகேவா? ஒன்ஸ் இட் வில் பி இன்க்ளைன், வாட் வில் பி யுவர் கொஸ்டின்? எனி சஜஷன்? ஒரு இன்க்ளைனாக மாற்றிட்டேன், இந்த ஆப்ஜெக்ட் இன்க்ளைனாக மாற்றிட்டேன், அந்த கொஸ்டின் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? The external prism same length and side and it will be inclined to, for example 45 degree inclined to what? HP or VP? I am showing this object like this. ஓகேங்களா? inclined at HP or VP, inclined at horizontal plane or vertical plane. Inclined to vertical plane, is it right? இது ஹரிசாண்டல் ஆக்சுவலாக 2 பிளேன் தான் இருக்குது, ரெண்டுமே சொல்லக்கூடாது. ஒரே ஆன்சர். ஐ வாண்ட் ஒன் ஆன்சர். ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் லைக் திஸ். இன்க்ளைன்ட் அட் 45 degree to horizontal or vertical? To horizontal or vertical? That is what my question. Vertical plane. Incline வந்து வெர்டிகலுக்கு இருக்குது கரெக்டாக? அப்போ parallel to HP-யா? அப்படி தான் கொஸ்டின் இருக்கணும். Incline to VP, parallel to HP. இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக? Just think and say. இந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக? Incline to VP, parallel to HP-யா? அது இப்படி இருந்தால் parallel கரெக்டுங்களா?
நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 சைட்ஸுமே எங்கே பிளேஸ் ஆகுதோ அந்த ஏரியா பேரல். கரெக்டுங்களா? அப்போது இப்படி பிளேஸ் ஆகிருக்கு, திஸ் இஸ் வில் பி யுவர் ஹரிசாண்டல் பிளேன். அப்போ இப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு பேரல். கரெக்டுங்களா? அப்போ இது அப்படி நான் இன்க்ளைண்டாக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இன்க்ளைண்ட் அட் ஹெச்பி, பேரல் டு ஹெச்பி. இது எப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இன்க்ளைன் டு ஹெச்பி பேரலல் டு விபி. சொல்கிறது புரிஞ்சுச்சா? நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக சொல்லிட்டீங்க. இப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு எட்ஜ் மட்டும் எந்த பேஜில் ஃபிட் ஆகுதோ அங்கே இன்க்ளைண்ட். கரெக்டாக? அப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இன்க்ளைன் டு ஹெச்பி பேரலல் டு விபி. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு தகுந்த உன்னோட கொஸ்டின் சேஞ்ச் பண்ணலாமா? ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கொஸ்டின் ரெடி பண்ணிடுறீங்க. பட் இந்த ஆப்ஜெக்ட் இன்க்ளைனும் கன்வெர்ட் பண்ணோன்னா யாருமே கொஸ்டின் ரெடி பண்ணல. கரெக்டாக? அப்போ எப்படி உங்களுக்கு மார்க் அவாய்ட் பண்ணுறது? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? சரி, ஓகே. 2 minutes டைம். சரிங்களா? இந்த கொஸ்டினை இன்க்ளைன் டு விபி ஆர் இன்க்ளைன் டு ஹெச்பி வித் சம் ஆங்கிள்ஸ், ஓகேவா, கிளியர் பண்ணி வித்தின் 2 minutes எனக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஐ கேன் அவார்ட் மார்க்ஸ். Maybe it's your first question for this subject. Second question will be a inclined question. ஓகேங்களா? ஓகே. If you are a faculty, ஓகேங்களா, for this project how many marks you are going to award out of 100? 100 marks, 200%. ஒன் ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட், அதுலேயே உங்களுக்கு 10 மார்க் போச்சு உங்கள் பேட்சில். அதான் he did it right, பட் அவன் இங்கே இல்லையே. அதான் அவன் நல்லா படிக்கிற பையன் எக்ஸாமுக்கு வரலின்னா he fails, no. Sir, that's not an issue. Go and prepare the another question and come back. Okay, thank you.